ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 192 முதல் 194 வரை. திருவந்தி காப்பிட அழைத்தல். 192ஆம் பாசுரம். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உபராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போது இது ஆகும் அழகனே காப்பிடவாராய். சந்திரன் வந்து தங்கும் அளவுக்கு உயர்ந்த மாளிகைகளும் திருப்பல்லாண்டு பாசுரங்களை பாடும் ஆற்றல் மிக்கவர்களும் நிறைந்திருக்கின்ற திருவெள்ளரை என்னும் திருத்தலத்தில் நித்திய வாசம் செய்யும் எம்பிரான் இந்திரன், பிரமன், சிவன், தேவர்கள் ஆகிய யாவரும் சிறந்த மலர்களை கொண்டு மந்திரங்களை சொல்லி உன்னை வழிபடும் பொருட்டு பிறர் கண்களுக்கு தெரியாதபடி மறைவாக மகிழ்ச்சியுடன் கூடி நிற்கின்றனர். அழகனே, உன் அழகு கண்டு அவர்களால் கண்ணேறு உண்டாகாமல் இருக்குமாறு நான் உனக்கு காப்பு செய்ய நீ வந்தருள வேண்டும். 193ஆம் பாசுரம். கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றும் இலாதாய். மன்றில் நில்லேல் அந்திப்போது மதில் திருவெள்ளரை நின்றாய். நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய். கண்ணா, மதில் அரண்களை கொண்டு இருக்கின்ற திருவள்ளரையில் நின்ற பிரானே, அந்தி காப்பிட நான் அழைப்பதில் ஈடுபட்டு உள்ளதால் பால் கறப்பவர் இல்லாமையால் ஆக்கள் முளைக்கடுப்பில் கதறுகின்றன. உனக்கு என்னிடத்தில் அன்பு உண்டு அன்றோ? மாலை வேளையில் 4 தெருட்கள் கூடும் இடமான நாற்சந்தியில் நிற்காதே. என் வாய்ச்சொல் நன்மை தரக்கூடியதே. எனவே நான் உனக்கு அந்தி காப்பிட வருக. 194ஆம் பாசுரம். செப்போது வெண்முளையார்கள் சிறுசோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உரப்பப்போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய். முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய். இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிட வாராய். என்னை ஆள பிறந்தவனே, காலை பகல் மாலை பொழுதுகளில் தேவர்களும் முனிவர்களும் கூடி உன்னை போற்றி வழிபடும்படி திருவெள்ளரை திருப்பதியில் எழுந்தருளிய எம்பிரானே, செப்பு போன்ற மென்மையான முளையுடைய சிறு பெண்கள் மணல் வீடு கட்டி சிறுசோடு சமைத்து விளையாடுகின்ற பொழுது அங்கு சென்று நீ அவைகளை அழித்துவிட்டு நிற்கிறாய். அது கண்ட நான் பெண்களோடு நீ இப்படி திரியக்கூடாது என்று உன்மீது சினந்து உன்னை அதட்டி பேசினேன். அதனால் நீ பயந்து ஓடிப்போய் உனக்காக வடித்த சோற்றையும் உண்ணவில்லை. இப்போது உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் உனக்கு காப்பிடும் வகையில் நீ வந்தருள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.